ஜென்ரலா வந்து வார பொறுத்தலுக்கு ஒரு சண்டை போடுறாங்கன்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது ரொம்ப ஷார்ட்டா இப்போ வந்து உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா வார் எடுத்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 நாள்ல அந்த வார் முடிஞ்சிரும். ரஷ்யா வந்து ம். 3 நாள்ல வந்து உக்ரைன ஆக்குபை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட, இது வந்து இன்னும் வந்து ஒரு ஃபுல் செட்டில்மென்ட் வந்த மாரி தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2, 3 கண்ட்ரி வர ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து ஒரு பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. யுகேல இருந்து அந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்றாங்க. யூரோப் நாடுகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து ரொம்ப நாள் நீடிச்சது. இதே மாதிரி இப்ப ஈரானுக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர குடுத்து, ஒரு பக்கம் சைனா, இல்லன்னா இன்னொரு பக்கம் ரஷ்யா, இல்லன்னா இன்னொரு பக்கம் நார்த் கொரியா. இவங்க 3 பேரும் சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்கன்னா, நீங்க கேட்ட பிரைஸ் வந்து கோல்ட் பிரைஸ் உடனே சேஞ்ச் ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த வார் சிச்சுவேஷன் வந்து அடுத்த 10 நாள்ல முடிஞ்சிடுச்சு, சுமூகமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னீங்கன்னா, திருப்பி நார்மல்சிக்கு வந்துரும். ஒரு சமயம் இந்த வார்னுடைய சிச்சுவேஷன் கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 2 மந்த்ஸ்க்கு டிராக் பண்றாங்க, 3 மந்த்ஸ்க்கு டிராக் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மாரி பல பெரிய நாடுகள்லாம் வந்ததுன்னா, அப்ப கோல்டு பிரைஸ் வந்து இன்னும் விலை ஏறிக்கிட்டே போகும். சில்வர் பிரைஸும் விலை ஏறிக்கிட்டே போகும்.